இந்த சைட்ல ஒரு இடம் வாங்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 ல இருந்து 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்க போகுதுங்க. நீங்க வாங்கும் போதே லாபம் கிடைக்க போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது 1.2 ஏக்கர்ஸ் போட்டிருக்கோம் சார். மொத்தம் 27 பிளாட் உள்ள நம்ம கொடுத்துருக்கோம். 27 பிளாட்ல பாத்தீங்கன்னா சைசஸ் வந்து நம்ம வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மகிட்ட இருக்கு. 688ல இருந்து 2488 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு சார். கண்டிகையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏன் கஸ்டமர் வந்து வாங்கணும்? வண்டலூர் எடுத்துக்கங்க, ஊரப்பாக்கம் எடுத்துக்கங்க, கூடுவாஞ்சேரி எடுத்துக்கங்க சார். ப்ரைஸ் வந்து இப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து 4000 ரூபாயிலிருந்து 4500 போகுது. ஆனால் அவங்களுக்கு காம்படிட்டராக நம்ம வந்து 2500 தான் பண்ணுறோம் ப்ரைஸ். சார் இந்த இடம் வந்து நீங்கள் வாங்கும் போதே என்ன பெனிஃபிட்னா முதல்ல 5 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் சார். கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி உங்க சைடே வந்தனாகும் குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் லாபமே கிடையாது, 10 லட்சம் ரூபாய் லாபங்க. கரெக்டா? கஸ்டமர் இப்போ வில்லா கேட்குறாங்கன்னா நம்ம வில்லாவை நம்ம பண்ணி கொடுக்குறோம். வில்லாவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 35 lakhs வந்து நம்மள்ட்ட இருக்கு. இல்லை சார் பிளாட் மட்டும் எனக்கு போதும்னு கேட்டாங்கன்னா 17 லட்சத்துலேருந்து நம்ம பிளாட் இருக்கு சார். பிளாட்டாக நீங்கள் ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 8000லேருந்து 7000 வரும் சார். ஸோ அதே வீடியோ வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 16000 வரும் சார் மந்த்லி இஎம்ஐ. வெல்கம் டு பிளாக் மிரர் vlog. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து தான் வீடியோ பண்ணிக்கிறோம். ஸோ இன்னும் ப்ராப்பர்ட்டிக்கு போல. கரெக்டா இந்த இடம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு போனீங்கன்னா வண்டலூர் போயிடலாம், இந்த சைடு போனீங்கன்னா கண்டிகை கேளம்பாக்கம் போயிடலாங்க. கரெக்டா இந்த சைட்டு இந்த மெயின் ரோட்ல இருந்து எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் அப்படியே வாங்கலாம். 7 நிமிஷம் ஆகுது. ஆனா 3.5 கிலோமீட்டர் இங்க பாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும் 3.5 கிலோமீட்டர் இங்க பாருங்க. 3.5 கிலோமீட்டர் இங்க இருந்து போனீங்கனாலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். அந்த ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஒவ்வொரு டீட்டெயிலா கேட்டு சொல்றேன். இது வந்து ஒரு பஸ் ரூட் உங்களுக்கே தெரியும். ஸோ வண்டலூர் டு கேளம்பாக்கம் இங்க பாருங்க பஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க. ஸோ பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற ரூட் தாங்க. இந்த சைடும் வந்து மினி பஸ் அந்த மாதிரிலாம் போகுது. சைட்ல போயிட்டு மற்ற டீட்டெயில் எல்லாமே கேட்டு சொல்றேன் வாங்க. மகளே நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். சைட்டு கரெக்டா எங்க இருக்குது அப்படின்னு நம்ம முதலே சொல்லியிருந்தேன். இந்த சைட்ல ஒரு இடம் வாங்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 ல இருந்து 10 லட்ச ரூபா லாபம் கிடைக்க போகுதுங்க. நீங்க வாங்கும் போதே லாபம் கிடைக்க போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன டீட்டெயில் ஏன்னா இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் 3600 ரூபாய் அப்படி போயிட்டு இருக்கான். ஆனா இவங்க என்ன பிரைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்ப வந்தவனே கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆஃபர்னு கேட்கும் போது தான் இதை சொன்னாங்க. இந்த இடத்துல இடம் வாங்குற கஸ்டமருக்கு இடம் வாங்கும் போதே 5 ல இருந்து 10 லட்ச ரூபாய் வந்து லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஜிகே பிரதர் இருக்காரு. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கும் பிரதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் பிரதர். இதுதான் நம்ம சைட்டு கரெக்டா எந்த இடத்துல இருக்கு? மெயின் ரோட்ல இருந்து எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் நீங்களே சொல்லுங்க சார். நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இது 40 ரோடு சார். ஓகேங்களா? சைட் வந்து கண்டிகில இருக்கு. நம்ம 40 ரோட்ல அந்த ரோடு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம லே அவுட் நம்ம அமைச்சிருக்கோம் சார். லே அவுட் நேம் வந்து வசந்தம் நகர். வசந்த நகர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிகை சார். கண்டிகை ப்ராப்பர் கண்டிகையில இருந்து உள்ள வந்தீங்கன்னா நல்லம்பாக்கம்ன்ற ஏரியால இருக்கு சார். வண்டலூர்ல இருந்து கரெக்டா சைட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? வண்டலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 6 கிலோமீட்டர் இருக்கு சார். 6 கிலோமீட்டர். ஓகே. அதான் வந்து வண்டலூர் தாண்டி கேளம்பாக்கம் ரூட்ல வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரைட் ஒன்னு கட் ஆகுங்க. நல்லம்பாக்கம்னு போற ஒரு ரைட் கட் ஆகும். அந்த ரைட்ல வந்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டு? இது 1.2 ஏக்கர்ஸ் போட்டிருக்கோம் சார். மொத்தம் 27 பிளாட் உள்ள நம்ம கொடுத்துருக்கோம். 27 பிளாட்ல பாத்தீங்கன்னா சைசஸ் வந்து நம்ம வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மள்ட்ட இருக்கு. மினிமம்னா அது என்ன சைஸ் அப்படி சொல்லணும்ல. 688ல இருந்து 2488 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு சார். ஓகே சூப்பர். நம்ம சைட்டுக்கு பேக் சைடுல ஏதோ பெரிய சைட் ஒன்னு லான்ச் ஆக போற மாதிரி தெரியுது. அது பின்னாடி பேசலாம் சார். ஏன்னா நம்ம வந்து ஒரு 27 பிளாட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து திங்க் பண்ணுவாங்க. பக்கத்துல எந்த ஒரு ரெசிடென்ஷியல் இல்லைன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட் பாத்தீங்கன்னா ஒரு 150 பிளாட் வந்து இப்ப ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற கம்பெனி. இப்ப இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ் நம்ம 27 பிளாட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர். இந்த சைட்டுக்கு பஸ் வசதி எல்லாம் இருக்கு? பஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 சார். ஓகே. பஸ் எனி டைம் பஸ் இங்க இருக்கு. ஓகே. கீழம்பாக்கத்துல இருந்து பஸ் இருக்குதா? கீழம்பாக்கத்துல இருந்து பஸ் இருக்கு சார். ஓகே. சோ பஸ் ஸ்டாப் எங்க இருக்குது? பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல கோதாண்டராமன் பஸ் ஸ்டாப்னு சொன்னாலே போதும். ஓகே. அந்த கார்னர்ல வந்து ஒரு கோயில். ஆமா சார். கோதாண்டராமன் திருக்கோயில். அந்த கோயில் பஸ் ஸ்டாப்னு சொன்னீங்கன்னா அங்கே இருந்து ஜஸ்ட் ரைட் தான். ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லயே நம்ம லே அவுட் வந்துரும் சார். சோ நீங்க வந்து கேப் வச்சு வரணும்னு கூட அவசியம் கிடையாது. எங்க இருந்தாலும் நீங்க பஸ்லயே வந்து ஈஸியா வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய இடத்துல நான் சைட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிகையில இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏன் கஸ்டமர் வந்து வாங்கணும்? முதல்ல என்ன ரீசன்? அதுக்கான ரீசன் கேட்டீங்கன்னா இப்போ வண்டலூர் எடுத்துக்கங்க, ஊரப்பாக்கம் எடுத்துக்கங்க, கூடுவாஞ்சேரி எடுத்துக்கங்க சார். பிரைஸ்
பிரைஸ் வந்து இப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து 4000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய் போகுது. ஆக்சுவலி வந்து மெயின் ரோட் சொல்ல நான் உள்ளேயே சொல்றேன். உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த பிரைஸ் போகுது. ஆமா போயிட்டு. இதுவே மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல, சுத்தி லெஃப்ட் ரைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கமர்ஷியல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அது இல்லாம இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்போ ஓப்பன் பண்ணாங்களோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மார்க்கெட் வேல்யூ வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கு சார். சார் ஆக்சுவலி நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா 2500 தான் பண்றோம். இப்ப நம்ம சுத்தி இருக்கிற இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 3000 இருந்து 3500 ரூபாய் விக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு காம்படிட்டரா நம்ம வந்து 2500 தான் பண்றோம் பிரைஸ். இந்த இடத்துல 2500 ரூபாய் கொடுத்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன அப்ரிசியேஷன் இருக்கு சார்? இந்த இடம் வந்து நீங்க வாங்கும் போதே என்ன பெனிஃபிட்னா முதல்ல 5 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் சார். என்ன சொல்றீங்க? 5 லட்சம் ரூபாய் எப்படி லாபம் கிடைக்கும்? எப்படி வருஷ கணக்கு தான் ஆகும். இது எப்படி லாபம்னா உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 3500 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ் நம்ம பண்றாங்க சார். நம்ம சைட்டை சுத்தி எல்லாம் 3500 ரூபாய் பண்றாங்க. நாங்க ஜஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ் வந்து கஸ்டமருக்கு எல்லாருக்குமே இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரா நாங்க எந்த ஒரு பிரைஸும் இன்க்ரீஸ் பண்ணாம சேம் பிரைஸ் 2500 ரூபாய் மட்டும் தான் பண்றோம். புக் பண்ற கஸ்டமருக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று பண்றோம் சார். நீங்க சொல்ற பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் சொல்றீங்க, சரௌண்டிங்லாம் 3500 ரூபாய் போயிட்டு இருக்குதுன்றீங்க. கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி உங்க சைடே வந்தனா கூட குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் லாபமே கிடையாது, 10 லட்சம் ரூபாய் லாபங்க. கரெக்டா? ஏன்னா பிரதர் வந்து தப்பா சொல்றாரு. 1000 ரூபாய் கிட்ட லாபம் இருக்குது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. உங்களுக்கு நீங்க வாங்குறது 2500 ரூபாய்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து எவ்வளவு நாளுக்குள்ள அந்த டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். 2500ல இருந்து இப்போ ஃபியூச்சர்ல வந்து ரேட் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ 3500 ரூபாய் இப்போ புதுசா இப்போ லே அவுட் போடுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே, அதான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னா சொல்லலாம். இருந்தாலும் புரிஞ்சுங்க, இங்க வந்து 2500 ரூபாய், இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு பிரதர். அதை ஓப்பனா சொல்ல முடியல. ஓகேங்க பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்கிட்டாங்கன்னா அவங்களே வீடு கட்டி கொடுக்கணும்னாலும் கேட்பாங்க. ஸோ வீடு கட்டி கொடுக்கணும்னா என்ன பட்ஜெட்ல கட்டி கொடுப்போம்? கஸ்டமர் இப்போ வில்லா கேட்கறாங்கன்னா நம்ம வில்லாவை நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர். வில்லாவோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 35 lakhs நம்மள்ட்ட இருக்கு. 35 லட்சம் ரூபாய் 2 BHK நம்ம கொடுக்குறோம் சார். 35 லட்சத்துல இடத்தோட சேர்த்து வீடு வந்து 35 லட்சம் ரூபாய் கட்டி தராங்க 2 BHK. இல்ல சார், பிளாட் மட்டும் எனக்கு போதும்னு கேட்டாங்கன்னா 17 லட்சத்துல இருந்து நம்ம பிளாட் இருக்கு சார். இடம் வாங்கினா 17 லட்சம் ரூபாய் ஆகும். ஆமா. வீடா இருந்ததுன்னா 35 லட்சம் ஆகும். ஓகேங்க சார். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இடம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கும் போதே லாபம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆமா. ஓகேங்களா? இப்போ வாங்கும் போதே 10 லட்சம் ரூபாய் லாபம் இருக்குன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அதை விட இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்கு சார். ஓகேங்க சார். இப்போ இடம் வாங்குறாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு மந்த்லி இஎம்ஐனா எவ்வளவு வரும்? பிளாட்டா நீங்க ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 8000 இருந்து 7000 வரும் சார். 7000 இருந்து 8000, 7 இருந்து 8 தான் வரும். 8ல இருந்து 7 போயிட்டாரு, நான் 7ல இருந்து 8 போயிட்டேங்க. சோ அதே வீடியோ வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 16000 வரும் சார் மந்த்லி இஎம்ஐ. இதே வந்து இடமா வாங்குனீங்கன்னா 680 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்குனீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரும் இந்த இடத்துல. இதே வீடு வாங்கணும், இடத்தோட சேர்த்து வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 15000 ரூபாயில இருந்து 16000 ரூபாய் வருங்க மந்த்லி இஎம்ஐ. நீங்க டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி வரும்? டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க புக்கிங் பண்ண அமௌண்ட்டே பண்ணா போதும் சார். ஒரு 1 lakh நீங்க புக்கிங் பண்ணாலே மீதி ஃபுல்லா நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம். லோன் போட்டு கொடுத்துடலாம். அதுவும் வந்து நீங்க எந்த அளவுக்கு டவுன் பேமெண்ட் அதிகமா கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இஎம்ஐயும் கம்மியாகும். இஎம்ஐ வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து கம்மியாகும். இடத்துக்கு இருந்தாலும் சரி, வீட்டுக்கு இருந்தாலும் சரி. வீட்டுக்கு ஒரு 5ல இருந்து 6 லட்சம் ரூபாய் இருந்தா போதுமா? 5 லட்சம் தான் போதும் சார். ஓகே, அது இருந்தாலே இவங்க வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. சிபில் ஸ்கோர் நல்ல ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் லோன் கூட நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுக்கலாம் சார். சூப்பர். ஓகே பிரதர், இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கு சார்? இது ப்ராப்பர் நம்ம டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கிருக்கோம். அது இல்லாம நம்ம சைட்டை சுத்தி ஃபுல்லா அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம், கேட்டட் கம்யூனிட்டி உள்ள கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோட் போட்டிருக்கோம், 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு போட்டுருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி உள்ள கொடுத்துருக்கோம் சார். ஓகே பிரதர், அதான் வந்து உடனே வரா மாதிரி எல்லா வசதியும். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 அடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் போர்ட்டபிள் வாட்டர் இருக்குங்க. தண்ணியும் ஆமா. அதான் வந்து இப்ப மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிக்குமாலாம் கேட்பாங்க, அது மாதிரி வாய்ப்பு ஏதாவது இருக்கு? நாங்க போட்ட லேஅவுட்டே பாத்தீங்கன்னா வந்து மழை டைம்ல தான் நம்ம மெயினா ஃபார்ம் பண்ணோம். ஓகே, அந்த டைம்ல பார்த்து தான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 பிளாட் கிட்ட புக்கிங் ஆயிடுச்சு சார். இப்பதான் ஜஸ்ட் லான்ச் பண்ண ஒரு 2 மாசம் தான் ஆகுது. இப்பதான் ரெரா எல்லாமே வந்துருச்சு. ஒரு 3 பிளாட் கிட்ட நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் சார். சூப்பர். இன்னும் அவைலபிள் பாத்தீங்கன்னா ஒரு 25 பிளாட்ஸ் தான் இருக்கு. அதான் வந்து எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ உங்களுக்கு ஏத்த மாதிரி கார்னர் பிளாட் இல்ல கமர்ஷியல் பிளாட் அந்த மாதிரி வேணும்னா நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா புக் பண்ண முடியும். இந்த சைட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜ்ல என்ன இருக்கு? இப்போ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ல பாத்தீங்கன்னா லைட் ஒர்க்கர்ஸ் அகாடமி சிபிஎஸ்இ சிலபஸ் அந்த ஸ்கூல் இருக்கு. அப்புறம் கலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு கண்டிகையில. பக்கத்துல காசாகிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரசன்ட்ல இருந்து தாகூர், விஐடி யூனிவர்சிட்டி, பாலாஜி பாலிடெக்னிக், ராமநாஜர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, டென்டல் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி அது உள்ளே 2-3 காலேஜஸ். ஆமா
ஆமா சார். ஓகே, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் எல்லாமே சுத்தி இருக்குது. Brother, இந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டிலாம் எங்க இருந்தெல்லாம் வரலாம்? சார் இப்போ வந்து மெயின் கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம். வண்டலூர் வந்து வந்தீங்கன்னா நம்ம சைட் கரெக்டா 6 கிலோமீட்டர் சார். வண்டலூர் வந்து வராங்கன்னா 6 கிலோமீட்டர் ரைட் எடுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வெங்கம்பாக்கம். வெங்கம்பாக்கம்ன்றது அக்ரந்தென் போற ரோடு. அது வந்து தாம்பரம் ஈஸ்ட் டு வேளச்சேரி ரோடு வந்து கனெக்ட் பண்ற ரோடு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு பாத்தீங்கன்னா மொத்தம் 18 கிலோமீட்டர்ல 6 கிலோமீட்டர்ல நம்ம வந்து இந்த சைட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ வண்டலூர்ல இருந்து நீங்க வரலாம். அதுவும் இல்லாம வெங்கம்பாக்கம், தாழம்பூர்னு சொல்லுவாங்க, அந்த வழியா வரலாம். அதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா நீங்க கேளம்பாக்கம், கேளம்பாக்கத்துல இருந்து போனீங்கன்னா ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி எல்லா கனெக்டிவிட்டியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அது நம்ம வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் சொல்லியிருந்தோம்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஊரப்பாக்கம் போயிடலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க கீழாம்பாக்கம் போயிடலாம், குடுவாஞ்சேரி போயிடலாம். இந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாமே சுத்தி இந்த ப்ராப்பர்ட்டி சுத்தி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க.